சேலம் போயிட்டு வந்தாச்சு. நைட்டு டயர்டாகிட்டு தூங்கியாச்சு. அதனால் ஜிம்முக்கு போகல. காலையில் ஒர்க்குக்கு கிளம்பியாச்சு. ஒர்க்குக்கு தான் போகிறோம். நான் வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டேன். என்ன பண்ணுறதுல பாருங்க, அதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியும். எனக்கே தெரியாது ரெடி எப்படின்னு கற்றுக் கொடுக்காடி. அது எனக்கு மாதம் கற்றுச்சு. எது காய்ஸ் பட்டாணி வாங்கணும். நீ சாப்பிட்டியா? இது என்னம்மா எதுவும் முரத்தில் காய வச்சிருக்க? ஆவாரம் பூ எதுக்கு இது? களி குடிக்கிறதா? சுகருக்கா? நீ சாப்பிட்டியா? அப்புறம் என்ன குண்டான சொல்லிக்கிட்டே இருக்கிற? இன்னைக்கு ஜிம்முக்கு போகல, அதனால் நமக்கு முட்டையும் கொடுக்கல. என்னது சுண்டல் பட்டாணி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. முட்டையும் திறந்து விட்டதான், ரெண்டு தான் இருக்குதான். சரிங்களா? இதுதான் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு. சரி, அந்த 5000 வந்து யார் யார் பிரிக்கிறது? 5000 வந்தா நான் பிரிக்கிறேன். உனக்கு 2000, அம்மாவுக்கு 2000, வீட்டுக்கு 2000, எனக்கு 1000, மாற்ற 1000, 3 பேரும் ரீசார்ஜ் பண்ணோம். அதுக்கு பண்ணிட்டேன். அப்புறம் நமக்குன்னு செலவுன்னு போடணுன்னு கேட்டாலும் கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்க மாட்டான். அதுக்கு நமக்கு 1000 வாங்கி அவங்க கொடுத்தாரு. கொடுத்தாருன்னு கொடுத்தாரு. இந்த லட்சம் அனுப்பிச்சிருக்கேன். நான் வீட்டில் வச்சுருக்க பிரிச்சு ஒரு வாரம் சொன்னால் பிரச்சனை கிடையாது. எனக்கு 3000, உனக்கு 1000, அம்மாவுக்கு 1000. மைனஸ் நீ கிடையாது. எனக்கு நீங்கள் வந்து மைனஸ்னா இறங்க போடாது, பிச்சு தான் இறங்க. அப்படி 5000 3000 எனக்கு, 2000 அம்மாவுக்கு முடிஞ்சு. அப்புறம் என்ன ஒரு மனுஷனா மதிக்க மாட்டீங்களா? அப்புறம் சரி. அப்புறம் ஐயாவது நமக்கு மேலே தான் ஏன் காலத்து மேலே வச்சு வேணும். காசு கிடையாது. பிபி செக் பண்ணிட்டியா? பிபி எவ்வளோ இருக்கான்? நார்மல் தான், எந்த பிரச்சனையும் இல்லையாம்மா? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இருப்பியா அந்த பாடி? சரி, அப்புறம் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு பாடி இருக்குன்னு கேட்டியா இல்லையா? சொல்ல முடியாது. சரி, உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல? சரி, ரைட்டு, வா போகலாம். இப்போ நம்ம போகலாம், வா.